நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே ட்ராவல் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் தான் பத்தனம்திட்டா. பத்தனம்திட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா குமளிக்கு வந்திருப்போம். குமளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூட் இருக்குது. ஒரு நார்மல் ரூட் இருக்குது. இன்னொரு ரூட் நம்ம எது சூஸ் பண்ணியிருக்கோம்னா கெவி ஃபாரஸ்ட் வழியாக தான் நம்ம வந்திருக்கோம். நான் ஆல்ரெடி கெவி ஃபாரஸ்ட் இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நான் போன வருஷம் 2025 செப்டம்பரில் வந்திருக்கேன். ஸோ இந்த வருஷமும் நான் அகைன் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேரளாவில் இருக்கிற முக்கியமான 5 டேம் வந்து நீங்கள் கவர் பண்ணுவீங்க. காக்கி டேம், முழியா டேம், கெவி டேம், நிறைய டேம்ஸ் இருக்குது. கேரளாவுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டு இங்கே தான் இருக்குது. ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ ஒன் டே ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த கெவி ஃபாரஸ்ட் சூஸ் பண்ணலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, குமளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரதா இருந்தீங்கன்னா காலையிலே வந்துடுங்க. ஏன்னா குமளியில் வந்து பார்த்தீங்கன்னா 5:30க்கு ஒரு பஸ் இருக்குது. அது விட்டிங்கன்னா 12:30 மணிக்கு தான் ஒரு பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு 3 பஸ்ஸு தான் குமளியிலேருந்து பத்தனம்திட்டா வரதுக்கு. இல்லைனா நீங்கள் பத்தனம்திட்டா வந்துட்டிங்கன்னா காலையில் பத்தனம்திட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 5:30க்கு ஒரு பஸ் இருக்குது, 6:30க்கு ஒரு பஸ் இருக்குது, 12:30 மணிக்கு ஒரு பஸ். இந்த 3 பஸ்ஸு தான் இருக்குது. ஸோ உங்களுடைய பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் திண்டுக்கல் வந்து அங்கேருந்து நீங்கள் வந்து திண்டுக்கல் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குமளி போகிற பஸ் நிறைய வரும். ஸோ குமளி வந்துட்டிங்கன்னா காலையில் 5:30 மணி பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா 5:30 மணிக்கு நீங்கள் ஏறினீங்கன்னா கரெக்டாக பத்தனம்திட்டாக்கு வந்து 11:30க்குலாம் வந்துடுவீங்க. அங்கே 1 மணி நேரம் பிரேக் இருக்கும். அதே பஸ்ஸில் ரிட்டர்னும் நீங்கள் வாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அமைதியான ஒரு இடம். நல்லா இருக்குங்க இந்த இடத்த வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஏன்னா இட்ஸ் அ ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. என் பின்னாடி இருக்கிற குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய ஸ்டேட்டோடைய எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கிற குவார்ட்டர்ஸ். அங்கே ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் இந்த ரூட்டில் பஸ் எதுக்காக விடுறாங்கன்னா ஃபாரஸ்ட்டில் இருக்கிறாங்களே ஃபாரஸ்ட் கார்டுக்காகவும் இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டுக்காக தான் விடுறாங்க. ஸோ இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது மூலமா கேரளாவுடைய மிகப்பெரிய டேம்ஸை கவர் பண்ணுவீங்க. அவங்களுடைய ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பார்ப்பீங்க. நமக்கு லக்கு இருந்துச்சு, உங்களுக்கு நீங்கள் வர நேரம் நல்ல நேரமாக இருந்துச்சுன்னா யானைகள் பார்ப்பீங்க, மான் நிறையவே பார்ப்பீங்க, காட்டெருமைகள் நிறைய பார்ப்பீங்க, பைசன் சொல்கிறோம்ல நிறைய பார்ப்பீங்க. அமைதியாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங். மேகங்கள் சூழ்ந்த இடம் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கே இருந்தாலும் நீங்கள் குமளி வந்துடுங்க. அப்படி குமளி இல்லைன்னா பத்தனம்திட்டா. நான் அகைன் டைமிங் சொல்கிறேன். குமளியிலேருந்து காலையில் 5:30க்கு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் 12:30க்கு ஒன்று, அதுக்கப்புறம் 1:30க்கு ஒன்று. பத்தனம்திட்டாலேருந்து நீங்கள் இந்த கெவி ஃபாரஸ்ட் வழியாக வரதா இருந்தால் காலையில் 5:30க்கு இருக்குது, 6:30க்கு இருக்குது. அது விட்டால் லாஸ்ட்டு 12:30 மணி பஸ்ஸு தான் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கேரளா பஸ்ஸோடைய வைப் எல்லாமே செம்மையாக இருக்கும். டிக்கெட் ஃபேர் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன்னா குமளியிலேருந்து பத்தனம்திட்டாவாக இருக்கட்டும், இல்லை பத்தனம்திட்டாலேருந்து குமளி இருக்கட்டும், டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 208 ரூபா, 208 ருபீஸ் தான் ஃபேரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பட்ஜெட்டை பார்த்துக்குங்க. நல்லாயிருக்கும் என்னை சுற்றி. ஸோ நிறைய நீங்கள் வர நேரத்தில் மழை பெய்யலாம். நிறைய சீசன்ஸ் மாறும் டக்குன்னு. ஏன்னா இந்த 5 மலை எப்படி தெரியுமா, ஒரு மலை ஏறி 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 அடுத்த மலை இறங்குவோம். புரியுதா? டேம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப் ஆர்டரில் இருக்கும். பெரிய டேம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். பத்தனம்திட்டாலேருந்து வரீங்கன்னா டேம் வந்து கீழேருந்து பஸ்ஸு மேலே ஏறி கீழே இறங்கும். அதே போல் இங்கே குமளியிலேருந்து போதான் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் குமளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய்க்குலாம் நிறைய ஃபேமஸான ஒரு பிளேஸ். அமைதியாக இருக்கும். இடம் நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.